அபிஷேகம் தந்து வழி நடத்தும். அக்கினி நெருப்பாயிறங்கி வரும். அபிஷேகம் தந்து வழி நடத்தும். Let's go to the word of God. மத்தேயு 3ஆம் அதிகாரத்திலே 16ஆம் 17ஆம் வசனங்களை வாசிக்கும் போது, இயேசு ஞானஸ்நானம் பெற்று ஜலத்திலிருந்து கரையேறின உடனே ஏதோ வானம் அவருக்கு திறக்கப்பட்டது. தேவ ஆவி புறாவை போல இறங்கி தம்மேல் வருகிறதை கண்டார். அன்றியும் வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி, சோ இந்த 16ஆம் வசனத்திலும் 17ஆம் வசனத்திலும் ஒரு காரியத்தை பார்க்கிறோம். இயேசு ஞானஸ்நானம் பெற்று ஜலத்திலிருந்து கரையேறின உடனே இதோ வானம் அவருக்கு திறக்கப்பட்டது. இந்த ஒரு வார்த்தை மிகவும் தொடக்கூடிய ஒரு வார்த்தையா இருக்கிறது. இதோ வானம் அவருக்கு திறக்கப்பட்டது. அப்படி என்றால் இதுவரைக்கும் வானம் அவருக்கு அடைக்கப்பட்டதா இருந்ததை நாம் பார்க்கிறோம். அல்ல என்றால் உலகம் முழுக்க எல்லா நேரங்களிலும் எப்பொழுதும் வானம் திறந்திருக்கிறதா? இல்லை, வானம் எப்பொழுதுமே அடைப்பட்டிருக்கிறது. சில குறிப்பிட்ட தருணங்களிலே வானம் திறக்கப்படுகிறதை நாம் வேதத்தில் பார்க்க முடியும். எசேக்கியேல் கேபார் நதி அண்டையிலே சிறைப்பட்டவர்கள் மத்தியில் இருக்கும் போது வானம் திறக்கப்பட்டதை பார்க்கிறோம். யோவான் ஸ்நானகன் பத்முவிலே அவன் நாடு கடத்தப்பட்டு அவன் ஒரு பெரிய ஒரு தண்டனைக்குள்ளாக்கப்பட்டிருக்கும் போது வானம் திறக்கப்பட்டதை பார்க்கிறோம். மறுரூப மலையிலும் கூட வானம் திறக்கப்பட்டதை பார்க்கிறோம். இங்கே இயேசு ஞானஸ்நானம் பெற்று கரையேறும் போது வானம் திறக்கப்பட்டதை பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, இயேசு கிறிஸ்து அவர் மரித்து 3ஆம் நாள் உயிர் தெழுந்து 40 நாட்கள் அவர் தன்னுடைய சீஷர்களுக்கும் அநேகருக்கும் திருஷ்டாந்தமாய் அவர் காட்சியளித்த பின்பு பரலோகத்திற்கு அவர் எடுத்துக் கொள்ளப்படும் போது கூட வானம் திறக்கப்பட்டது. இப்படி அநேக இடங்களிலே occasionally the heavens were they were rending down. அந்த வானம் திறக்கப்பட்டதை நாம் பார்க்கிறோம். ஸோ நாம் ஒரு காரியத்தை புரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது. பொதுவாகவே வானம் அடைக்கப்பட்டுதான் இருக்கிறது. எப்போதுமே வானம் அடைக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் குறிப்பிட்ட தருணங்களில் தேவன் வானங்களை தாழ்த்தி இறங்குவதையும் வானம் திறக்கப்படுவதையும் நாம் பார்க்க முடிகிறது. ஆகையால் நாம் ஒரு காரியத்தை இன்றைக்கு அறிந்து அவைகளின் வழியாய் நாம் ஜெபிக்க ஆயத்தமாக போகிறோம். எப்போதுமே வானம் அடைக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் குறிப்பிட்ட சில நேரங்களில், சில ஜெபங்களில், சில முக்கியமான தருணங்களில், சில காரியங்களுக்காக கர்த்தர் வானத்தை திறக்கிறதை பார்க்கிறோம். இன்றைக்கு நம்முடைய ஒரே ஜெபம், தேவனே வானங்களை திறந்து நீர் இறங்கி வாரும். தேவனே வானங்களை திறந்து நம்முடைய வல்லமையை பொழிந்தருளும். தேவனே வானத்தை திறந்து அல்லது வானத்தை கிழித்து இறங்கி நம்முடைய வல்லமை தேசங்களின் மேல் ஊற்றப்படுவதாக. ஒரே ஒரு இந்த காரியத்தை மாத்திரம்தான் நாம் பார்க்க போகிறோம். வேற பல காரியங்களை பார்க்க போகிறதில்லை. We are going to look and devote and meditate and pray only for God to tear down the heavens and the sky and to send his power over the nations. ஏசாயா 64ஆம் அதிகாரம் 1ஆம் 2ஆம் வசனங்களிலே இப்படி நாம் வாசிக்கிறோம். ஏசாயா 64ஆம் அதிகாரம் 1ஆம் 2ஆம் வசனம். The book of Isaiah chapter 64 verse 1 and 2. உமது நாமத்தை சத்துருக்களுக்கு தெரியப்படுவதற்கும் ஜாதிகள் உம்முடைய சந்நிதிக்கு முன்பு தத்தளிப்பதற்கும் தேவரீர் வானங்களை கிழித்து இறங்கி உருக்கும் அக்கினி எரியுமா போலவும் அக்கினி தண்ணீரை பொங்க பண்ணுமா போலவும் பர்வதங்கள் உமக்கு முன்பாக உருகும்படி செய்யும். அப்படி என்றால் பர்வதங்கள் என்றால் பெரிய ராஜ்யங்கள், பெரிய தேசங்கள், பெரிய தேசத்தில் உலக தேசங்களில் எழும்பி நிற்கக்கூடிய பொல்லாத காரியங்களுடைய ராஜ்யங்கள், இவைகளெல்லாம் கர்த்தருக்கு முன்பாக உருக வேண்டும் என்று சொன்னால் தேவரீர் நீர் வானத்தை கிழித்து இறங்க வேண்டும் என்று ஏசாயா கெஞ்சி ஒரு ஜெபம் பண்ணுகிறார். Let us all turn to that verse and we can read it again. உமது நாமத்தை சத்துருக்களுக்கு தெரியப்படுவதற்கும் ஜாதிகள் உம்முடைய சந்நிதிக்கு முன்பாக தத்தளிப்பதற்கும் தேவரீர் நீர் வானத்தை கிழித்து இறங்கி உருக்கும் அக்கினி எரியுமா போல அக்கினி தண்ணீரை பொங்குமா போலவும் பர்வதங்கள் உமக்கு முன்பாக உருகும்படி செய்யும் என்று வாசிக்கிறோம். 144ஆம் சங்கீதம் 5ஆம் வசனத்திலும் கூட வாசிக்கிறோம், கர்த்தாவே நீர் உமது வானங்களை தாழ்த்தி இறங்கி பர்வதங்கள் புகையும்படி அவைகளை தொடும் என்று வாசிக்கிறோம். இந்த வசனங்களில் எல்லாம் பரிசுத்தவான்களுடைய ஜெபம் ஒரே ஒரு ஜெபம் இருக்கிறது. கர்த்தர் வானங்களை கிழித்து இறங்க வேண்டும், வானங்களை தாழ்த்தி இறங்க வேண்டும். எப்படி இயேசு கிறிஸ்து ஞானஸ்நானம் பெற்று கரையேறும் போது பரிசுத்த ஆவியானவர் புறாவை போல வானத்திலிருந்து இறங்கி
வானத்திலிருந்து இறங்கினது போல இந்த நாட்களிலே தேசத்துல இறங்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். ஆனால் அது தானாய் நடப்பதில்லை, அது எப்போதுமே நடந்து கொண்டும் இருப்பதில்லை. ஒரு குறிப்பிட்ட கிராமத்தில் இருந்தோ, இல்லை என்றால் ஒரு சில கிராமங்களில் இருந்தோ, இல்லை என்றால் ஒரு பட்டணத்தில் இருந்தோ, இல்லை என்றால் ஒரு மாகாணத்தில் இருந்தோ, இல்லை என்றால் ஒரு தேசத்தில் இருந்தோ தொடர்ந்து ஒரு ஜெபம் எழும்பி 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 குறிப்பிட்ட நாட்களுக்கு ஒரு முறையோ, குறிப்பிட்ட நேரத்துக்கு ஒரு முறையோ, குறிப்பிட்ட மாதங்களிலோ அவர்கள் தொடர்ந்து ஒரு ஜெபம் ஏறெடுக்கிறார்கள். என்ன ஜெபம் என்றால், தேவனே நீர் வானத்தை கிழித்து இறங்கும், எங்கள் தேசத்திலே பர்வதங்கள் புகையும்படியாய், ராஜ்யங்கள் அசைக்கப்படும்படியாய், இருளின் ராஜ்யங்கள் நொறுங்கும்படியாய், அந்தகார கிரியைகள் அழிக்கப்படும்படியாய் உம்முடைய வானத்தை கிழித்து இறங்கும் என்று ஒரு தொடர்ச்சியான விடாப்பிடியான கண்ணீரோடு உள்ள ஒரு ஜெபம் ஏறெடுக்கப்படுமானால் கர்த்தர் அந்த ஜெபங்களுக்கு மத்தியிலே அவர் வானத்தை கிழித்து இறங்க அவர் வல்லவராயிருக்கிறார். இன்றைக்கு தேசங்களுக்காக நாம் ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். This fellowship is especially established to praying for the nation. தேசங்களுக்காய் ஜெபிப்பதற்காக கர்த்தர் இந்த நல்ல ஒரு இணைப்பை, ஐக்கியத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். இன்றைக்கு தேசங்களுக்காக ஜெபிக்கிற நாம் வானம் கிழிக்கப்பட்டு தேவன் இறங்க வேண்டும் என்று ஊழியர்களும் தேவனுடைய ஜனங்களும் கதறுகிற வரைக்கும் வானம் கிழிக்கப்பட போவதில்லை. ஒருவேளை நாம் இது வாரத்திற்கு ஒரு முறையோ இல்ல மாதத்திற்கு ஒரு முறையோ ஐக்கியப்பட்டிருக்கலாம். இந்த ஐக்கியம் மாத்திரமில்லாமல் உலகம் முழுக்க எழுப்புதல் எப்படியாவது நடக்க வேண்டும் என்று அநேக இடங்களில் ஒரு சூப்பர் செல்லை போல ஆண்டவர் அக்கினியை போட்டுக் கொண்டே இருக்கிறார். அப்படி அக்கினியை கர்த்தர் போட்டுக் கொண்டிருக்கும் போது எல்லாருடைய உள்ளங்களிலும் ஒரு வாஞ்சை தேவை. கர்த்தாவே நீர் வானங்களை கிழித்து இறங்க வேண்டும் என்கிற ஒரு ஜெபம் எழும்பும் என்று சொன்னால் கர்த்தர் நிச்சயமாக வானங்களை கிழித்து இறங்குவார். வானம் திறக்கப்படாத வரைக்கும், வானத்தை கிழித்து கர்த்தர் இறங்காத வரைக்கும், எழுப்புதலின் அக்கினி ஊற்றப்படாத வரைக்கும் தேசங்களிலே எழுப்புதல் வரப்போவதில்லை. இன்னொரு விதத்தில் நாம் இப்படி கூட சொல்லலாம், இந்த ஜெபம் எதுவரைக்கும் போகும், இந்த கூடுகை எதுவரைக்கும் போகும், இப்படிப்பட்ட நாட்கள் எதுவரைக்கும் செல்லும், இப்படிப்பட்ட தாகமுள்ள ஜெபம், தலையெல்லாம் தண்ணீரும் கண்கள் எல்லாம் கண்ணீரும் உள்ள ஜெபம் எதுவரைக்கும் எழும்பும் என்று சொன்னால் வானம் கிழிக்கப்பட்டு தேவனுடைய வல்லமை ஜனங்கள் மேல் ஊற்றப்படும் வரைக்கும் நாங்கள் எங்களுடைய ஜெபத்தை நிறுத்தப் போவதில்லை. We are not going to stop that. We are not going to stop that. This is not going to terminate in some month or some period. அப்படி நிறுத்தப்பட போவதில்லை. இதை நாங்கள் தொடர்ந்து செய்ய போகிறோம். வானம் கிழித்து இறங்கப்படுகிற வரைக்கும் எங்கள் கண்ணீர், எங்கள் கண்களுக்கு நித்திரையும், எங்களுடைய தலைகளுக்கு வேர்வைகளும் தண்ணீரும் குறைய போவதில்லை. அப்படிப்பட்ட அபிஷேகத்தை கர்த்தர் ஊற்றப்படும்படியாய் நாம் தொடர்ந்து ஜெபிக்க வேண்டாம். Let's turn our Bible to 2 Kings chapter 17 and 18. 1 ராஜாக்களுடைய புஸ்தகத்தினுடைய 1 ராஜாக்களுடைய புஸ்தகத்தினுடைய 17ஆம் 18ஆம் அதிகாரங்களை குறித்து நாம் நன்கு அறிவோம். குறிப்பாக வேதத்திலே எல்லாருக்குமே ஒரு மிகவும் பிரியமான ஒரு வேத பகுதி என்று நாம் சொல்லலாம். எலியா தீர்க்கதரிசியினுடைய வல்லமையான ஊழியத்தை குறித்து நாம் படிக்கக்கூடிய இந்த அதிகாரங்களை பார்க்கிறோம். எலியாவின் நாட்களிலே மிகவும் மோசமான பஞ்சம் ஆரம்பித்தது. அப்படி ஒரு பஞ்சம் வர வேண்டும் என்று ஜெபித்ததும் அவர்தான். அப்படி ஒரு பஞ்சம் நிறுத்தப்பட வேண்டும் என்று ஜெபித்ததும் அவர்தான். மழை வேண்டாம் என்று ஜெபித்ததும் அவர்தான். மழை வேண்டும் என்று ஜெபித்ததும் அவர்தான். பனி பெய்யக்கூடாது என்று ஜெபித்ததும் அவர்தான். பனி பெய்ய வேண்டும் என்று ஜெபித்ததும் அவர்தான். வானம் அடைக்கப்பட வேண்டும் என்று ஜெபித்ததும் அவர்தான். வானம் திறக்கப்பட வேண்டும் என்று ஜெபித்ததும் அவர்தான். அந்த ஜெபத்தின் வழியாக இன்றைக்கு கர்த்தர் நம்மோடு தொடுவார் என்று சொன்னால், இடைபடுவார் என்று சொன்னால், அப்படிப்பட்ட ஒரு தாக்கம் இன்றைக்கு நம்மை தொடும். இந்த ஆன்லைன்ல நாம் பல தேசங்களின் வழியாக இணைந்திருந்தாலும் கூட ஆவியானவர் ஒவ்வொரு தேசங்களிலும் நமக்கு பிரியமான ஜெப வீரர்களை போல, எலியாக்களை போல கர்த்தர் எழுப்புவார். இன்றைக்கு கர்த்தர் வானம் கிழிக்கப்படும் அளவிலே வல்லமை இறங்கப்படும். அந்த நாட்களில் நடந்த கிரியைகள் எப்படி இருந்தது என்றால், எலியாவினுடைய அத்தனை ஜெபங்களுக்கும் கர்த்தர் பதில் கொடுத்தார். ஒரே ஒரு ஜெபத்திற்கு மட்டும்தான் கர்த்தர் அவனுக்கு பதில் கொடுக்கவில்லை. என் ஜீவனை எடுத்துக்கொள்ளும், நான் சாகிறது நல்லது என்று சொன்ன ஜெபத்தை தவிர இது அத்தனை ஜெபத்திற்கும் கர்த்தர் பதில் கொடுத்தார். வானம் அடைக்கப்பட வேண்டும் என்று ஜெபித்தான். வானம் அடைக்கப்பட்டது. கிட்டத்தட்ட 3.5 வருஷம் தேசத்தில் பனியும் இல்லை, தேசத்தில் மழையும் இல்லை. ஏனென்று சொன்னால் அந்த தேசம் எல்லாம் தீட்டுப்பட்டதால் 16ஆம் அதிகாரத்திலே பார்க்கிறோம். ஆகாப் என்கிற ராஜா வந்தபோது அவன் ஏசபேல் என்கிற ஒரு பாகாரின் தீர்க்கதரிசி அவன் திருமணம் செய்து தேசம் முழுக்க பாகாரின் மேடைகளை எழும்பச் செய்து அந்நிய வித்துக்கள் இஸ்ரவேல் தேசத்திலே கலக்க வைத்தது நிமித்தம் தேசம் முழுக்க முழுக்க தீட்டுப்பட்டது. தேவனுடைய நாமம் தூஷிக்கப்பட்டது. இன்றைக்கு அநேக நேரம் நம்மை நிந்தித்து விட்டார்கள் என்று புலம்புகிறோம்.
நம்மை தூஷித்து விட்டார்கள் என்று புலம்புகிறோம். ஆனால் தேசங்களிலே தேவனுடைய நாமம் தூஷிக்கப்படுவதை நினைத்து பார்க்கும் போது நம்முடைய பெயர்கள் தூஷிக்கப்படுவது ஒரு காரியமே இல்லை. அன்றைக்கு எலியாவிற்குள்ள ஒரு வைராக்கியம் வந்தது. தேவன் தூஷிக்கப்படுகிற இந்த தேசத்துல வானம் சில காலம் அடைக்கப்பட்டே ஆக வேண்டும் என்று அவன் ஜெபித்த போது கர்த்தர் வானத்தை அடைத்தார். 3.5 வருஷம் கடுமையான பஞ்சம். ராஜாவின் கழுதைக்கும் குதிரைக்கும் கூட புல் கிடைக்க முடியாத அளவில் ஒரு பஞ்சம் ஏற்பட்டது. இது ஒரு பக்கத்திலே. இன்னொரு பக்கத்திலே பார்த்தோம் என்று சொன்னால், இயற்கையின் மேல் கர்த்தருடைய பயங்கரமான கோபாக்கினை ஊற்றப்பட்டது நிமித்தம் பயங்கரமான பஞ்சம் தேசத்திலே தலைவிரித்தாடுகிறது. ஒரு பக்கத்திலே ஜனங்களுடைய நிலை மிகவும் மோசமாய் போய்கொண்டிருக்கிறது. ராஜாவின் நிலையே திண்டாட்டமாய் இருக்கிறது. இயற்கையின் மேல் கர்த்தருடைய பயங்கரமான கோபாக்கினை ஊற்றப்படுகிறது. இன்னொரு பக்கத்துல பார்த்தால் ஆவிக்குரிய வறட்சி. 2 விதமான வறட்சியை மாற்றுவதற்கு கர்த்தர் வானத்தை கிழித்து இறங்கினதை இன்றைக்கு நாம் தியானித்து தொடர்ந்து நாம் ஜெபிக்க போகிறோம். 2 விதமான பஞ்சம். ஒன்று முதலில் ஏற்பட்ட பஞ்சம், அது ஆவிக்குரிய பஞ்சம். இரண்டாவது ஏற்பட்ட பஞ்சம், அது இயற்கையின் மேல் ஏற்பட்ட பஞ்சம். முதலாவது பஞ்சத்தை மாற்றுவதற்காக கர்த்தர் வானத்தை கிழித்து அக்னியை போட வேண்டியிருந்தது. இரண்டாவது பஞ்சத்தை மாற்றுவதற்காக கர்த்தர் வானத்தை கிழித்து பெருமழையை ஊற்றப்பட வேண்டியிருந்தது. இந்த 2 பஞ்சங்களும் மாறுவதற்காக அவன் வானத்தை கிழிக்கும்படியான ஒரு வல்லமையான ஜெபத்தை ஏறெடுத்தான். அப்படிப்பட்ட அக்னி ஹல்லேலூயா இன்றைக்கு நம்மேல் ஊற்றப்படுமானால், திருச்சபை மூப்பர்களா இருக்கிற நம்மேல், லீடர்ஸா இருக்கிற நம்மேல், ஊழியர்களா இருக்கிற நம்மேல், தேசத்தில் உத்தரவாதம் எடுத்து திறப்பின் வாசலிலே கிடந்து கதறி அழுகிற நம்மேல் அப்படிப்பட்ட ஒரு அபிஷேகம் ஊற்றப்படும் என்று சொன்னால், அக்னியை இறக்குவதற்கும் கர்த்தர் ஆயத்தமாயிருக்கிறார். பெரும்படை ஊற்றுவதற்கும் ஆயத்தமாயிருக்கிறார். வானத்தை கிழித்து ஆவிக்குரிய மாற்றத்தை கொடுப்பதற்கும் ஆயத்தமாயிருக்கிறார். வானத்தை கிழித்து இறங்கி இயற்கையின் மேல் கர்த்தர் ஆசீர்வாதங்களை ஊற்றுவதற்கும் அவர் ஆயத்தமாயிருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். இந்த ஆவிக்குரிய பஞ்சம் ஏற்பட்ட காரணம் என்னவென்றால், தேசம் முழுக்க பாகாலின் மேடைகள் ஒரு பக்கம், இன்னொரு பக்கத்துல பாகாலின் தீர்க்கதரிசிகள் ஒரு பக்கம், இன்னொரு பக்கத்துல பாகாலின் ஆராதனைகள் ஒரு பக்கம். சில இடங்களில் பாகாலின் மேடைகள் இருக்கும், ஆனால் அவைகளை நடத்த தீர்க்கதரிசிகள் இருக்க மாட்டார்கள், அங்கே ஆராதனை இருக்காது. சில இடங்களில் பாகாலின் தீர்க்கதரிசிகள் இருப்பார்கள், ஆனால் அங்கே ஆராதனையும் இருக்காது, மேடைகளும் இருக்காது. சில இடங்களில் பாகாலின் மேடைகளும் இருக்கும், தீர்க்கதரிசிகளும் இருப்பார்கள், ஆனால் ஆராதனை இருக்காது. ஆனால் இஸ்ரவேலோ 3 விதத்திலும் தீட்டுப்பட்டு கிடந்தது. ஒரு பக்கத்துல பாகாலின் மேடைகளும் இருக்கிறது, அவைகளை ஆளுகை செய்ய பாகாலின் தீர்க்கதரிசிகளும் இருக்கிறார்கள், அவைகளில் ஆராதனைகளை நடத்த பாகாலின் ஆராதனைகளும் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த 3 அங்கே எழும்பி இருளின் ராஜ்யத்திற்கு தினம் தினம் தூபம் போட்டு அந்த தேசத்தை தீட்டுப்படுத்தினபடியினால் ஒரு பயங்கரமான ஆவிக்குரிய பஞ்சமும் அந்த தேசத்தில் இருந்தது. இது புறஜாதிகளின் தேசம் அல்ல, கர்த்தர் தம்முடைய சொந்த ஜனமாய் தெரிந்து கொண்ட இஸ்ரவேல் ஜனங்கள். இன்றைக்கு நாம் பார்த்தால் உலக தேசங்களில் காணப்படக்கூடிய வறட்சியை காட்டிலும் தேவனுடைய பிள்ளைகளாகிய சபைகளின் மத்தியிலே, தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்களின் மத்தியிலே, ஊழியர்களின் மத்தியிலே, விசுவாசிகளின் மத்தியிலே ஒரு காலத்தில் நாங்கள் வைராக்கியமா இருந்தோம், ஒரு காலத்தில் நாங்கள் ஜெபித்தோம். But everything is now just a history. But what about today? இன்றைக்கு அந்த ஜெபங்கள் இல்லை. இன்றைக்கு பஞ்சம் காணப்படுகிறது, இன்றைக்கு வறட்சி காணப்படுகிறது. அவைகள் எங்கே போய்விட்டது? முன்னே நாங்கள் ஜெபித்தோம், முன்னே நாங்கள் அழுதோம், முன்னே நாங்கள் பாரப்பட்டோம். ஆனால் இன்றைக்குள்ள நிலைகளோ தேசம் மாத்திரமல்ல சபைகளும் தீட்டப்பட்ட நிலைகளாய் கிடக்கும் போது கர்த்தர் வானத்தை கொளுத்தி இறங்கி ஒரு அக்கினியை அனுப்பினால் ஒழிய இந்த பஞ்சம் மாறாது. Praise the Lord. Praise the Lord. 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரத்திலே நாம் 35ஆம் 34ஆம் வசனங்களிலிருந்து பார்க்கிறோம். 33லிருந்து நான் வாசிக்கிறேன். விறகுகளை அடுக்கி, உங்களுக்கு எல்லாருக்கும் இந்த சம்பவம் நல்லா தெரியும். All we know about this. 2 காளைகளை கொண்டு வர சொன்னான். முதல் ஆப்ஷன், பாகாலின் தீர்க்கதரிசிகள், நீங்கள் காளைகளை துண்டு துண்டாக்கி நீங்கள் எவ்வளவு நேரம் வேண்டுமானாலும் எடுத்துக் கொள்ளுங்கள், ஒரே ஒரு கண்டிஷன், அக்கினியினால் பதில் தரும் தெய்வமே தெய்வம் என்பதை விளங்க பண்ண வேண்டும் என்று சொல்லி அவன் ஒரு கண்டிஷனை வைத்தான். அவர்கள் எவ்வளவோ போராடி பார்த்தார்கள், முயற்சி எடுத்து பார்த்தார்கள். காதிருந்தும் கேட்காத, கண்களிருந்தும் காணாத மனுஷனுடைய கைவேலைகளினால் உண்டாக்கப்பட்ட தெய்வங்களினால் எப்படி பதில் கொடுக்க முடியும்? இரண்டாவதாக அந்த ஆப்பர்ச்சுனிட்டி எலியாவுக்கு வந்த போது 33ஆம் வசனத்திலிருந்து பார்க்கிறோம். விறகுகளை அடுக்கி, அதற்கு முன்பாக 32ஆம் வசனத்திலே கற்களாலே கர்த்தருடைய நாமத்திற்கு ஒரு பலிபீடத்தை கட்டி, பலிபீடத்தை சுற்றிலும் தானியம் அளக்கிற 2 படி விதை விதைக்கத்தக்கதாக ஒரு இடமான ஒரு வாய்க்காலை உண்டாக்கி, விறகுகளை அடுக்கி, ஒரு காளையை சந்து சந்தாக துண்டித்து விறகுகளின் மேல் வைத்தான். இப்ப ரொம்ப ஒரு முக்கியமான காரியம் என்னவென்று சொன்னால், பலிபீடத்தை அவன் செப்பனிட்டதை பார்க்கிறோம். இதற்கு முந்தின வசனங்களிலே பலிபீடம் செப்பனிடப்படுதல் என்று சொன்னால், சில ஒழுங்குபடுத்த வேண்டிய காரியங்களை நாம் ஒழுங்குபடுத்தாமல் கர்த்தர்
அவர் செயல்பட முடியாது. நம்முடைய பிரேயர் லைஃப் ஒழுங்குபடுத்த வேண்டும், ஒழுங்குபடுத்தப்பட வேண்டும். நம்முடைய பிரேயர் டிசிப்ளின் ஒழுங்குபடுத்தப்பட வேண்டும். நம்முடைய பிரேயர் ஸ்டைல் ஒழுங்குபடுத்தப்பட வேண்டும். அது மாத்திரமல்ல, the dedication level of God's servants இன்னும் அதிகமாக வேண்டும். எந்த அளவிற்கு நாம் அர்ப்பணித்து நேரத்தை தியாகம் செய்து மன்றாடி அவருடைய சமூகத்தில் இருக்கிறோமோ அந்த அளவிற்கு கர்த்தர் தம்முடைய வல்லமை இறக்க அவர் ஆயத்தமா இருக்கிறார். பலிபீடத்தை செப்பனிட்டான் என்று வாசிக்கிறோம். இரண்டாவது பார்க்கிறோம், விறகுகளை துண்டித்து காளையை சந்து சந்தாக துண்டித்து விறகுகளின் மேல் வைத்தான். இப்ப நடக்கிற ஒரு காரியம் என்னவென்றால், பிற்பாடு அவன் 4 குடம் தண்ணீர் கொண்டு வந்து சர்வாங்க தகன பலியின் மேலும் விறகுகளின் மேலும் ஊற்றுங்கள் என்றான். 2ஆம் தரமும் ஊற்றுங்கள் என்றான். 3ஆம் தரமும் ஊற்றுங்கள் என்றான். கிட்டத்தட்ட ரொம்ப மோசமான விலை கொடுத்து அந்த நாட்களிலே ரேர் கமாடிட்டி என்று சொன்னால் தண்ணீர் தான். ராஜாவின் கழுதைக்கு கூட புல் கிடைக்கவில்லை, ராஜாவின் குதிரைக்கு புல் கிடைக்கவில்லை. பஞ்சம் தலைவிரித்து ஆடுகிறது, ஏரி தாற்று நீர் வற்றி போயிற்று. இவ்வளவு மோசமான சூழ்நிலையில எலைஜா is thinking to sacrifice something which was called to be the rare commodity at that time. எந்த அளவிற்கு அதற்கு விலை கொடுத்திருப்பார்கள் என்று தெரியவில்லை, எவ்வளவு தூரம் இருந்து அதை கொண்டு வந்திருப்பார்கள் என்று தெரியவில்லை. ஏனென்றால் ஒரு குடம் தண்ணீர் கூட கிடைக்காத காலத்தில் 12 குடம் தண்ணீரை பலிபீடத்தில் ஊற்றினான். எதற்கென்று சொன்னால், கர்த்தருடைய வல்லமை வெளிப்படுவது அவ்வளவு மகிமையாய் வெளிப்பட வேண்டும் என்று சொல்லி. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாட்களிலே கர்த்தருடைய வல்லமை வெளிப்பட வேண்டும் என்று சொன்னால் அர்ப்பணிக்க முடியாத சில காரியங்களை நாம் அர்ப்பணிக்க வேண்டும் என்று, இல்லை என்றால் ரேர் என்று அல்லது முடியாது இம்பாசிபிள் என்று சொல்லக்கூடிய சில காரியங்களை நாம் அர்ப்பணிக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அப்படி அர்ப்பணித்த பின்பு செய்த காரியம் என்னவென்றால், நாம் எல்லாரும் நன்றாக அறிந்திருக்கிறோம், கர்த்தரை நோக்கி ஒரு சரியான ஒரு ஜெபத்தை செய்கிறார். அக்கினி இறங்க வேண்டும் என்று சொன்னால் ஒரு சரியான ஜெபம் தேவை, ஒரு முறையான ஜெபம் தேவை. 36, 37 சொல்லுகிறான், அந்தி பலி செலுத்தும் நேரத்தில் தீர்க்கதரிசியாகி எலியா வந்து, ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் தேவனாகிய கர்த்தாவே, இஸ்ரவேலிலே என்னுடைய நாம மகிமைப்பட அல்ல, சபைகளுடைய பெயர் பிரஸ்தாபம் அல்ல, எங்களுடைய நேம்ஸ் வெளியே வருவதற்காக அல்ல, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தாவே, நீர் தேவன் என்றும் நான் உம்முடைய ஊழியக்காரன் என்றும் இந்த காரியங்களில் உம்முடைய வார்த்தையின்படி செய்தேன் என்று விளங்க பண்ணும்படியாக கர்த்தர் ஆண்டவரை எங்களை கேட்டருளும் கேட்டருளும் என்று சொல்லும் போது கர்த்தரிடத்திலிருந்து அக்கினி இறங்கிற்று, வானம் கிழிக்கப்பட்டது. கைகளை உயர்த்தி நல்ல சத்தமா ஒரு முறை கர்த்தரை நாம மகிமைப்படுத்தலாம். ஆண்டவர், எங்கள் பெயர் எங்கள் புகழ் வேண்டாம், இஸ்ரவேல் தேவனாகிய கர்த்தர் ஒருவர் என்பதையும் நாங்கள் ஆராதிக்கிற தேவன் ஜீவன் உள்ளவர் என்பதையும் எங்கள் தேசத்தில் விளங்க பண்ணும்படி கர்த்தர் இறங்குவீராக, வானத்தை கட்டி உம்முடைய அக்கினியை ஊற்றுவீராக. அப்பொழுதுதான் ஆண்டவரே, பாகாலுக்கும் நாங்கள் ஆராதிக்கிற தெய்வத்திற்கு வித்தியாசம் உண்டு. ஒருவேளை இந்திய தேசத்திலே ஒரு விதமான தெய்வங்கள் இருக்கலாம், ஒவ்வொரு தேசங்களிலும் ஒரு விதமான விக்கிரங்கள் இருக்கலாம், ஆனால் உலகம் எங்கும் பிசாசின் ஆளுகை இருக்கிறது என்பதை மாத்திரம் அதில் சந்தேகம் இல்லை. ஒரு வித்தியாசத்தை உண்டுபட பரிசுத்த ஆவியானவர் இன்றைக்கு அக்கினி இறக்குகிறார். அல்லேலூயா. ஜனங்கள் எல்லாரும் இதை கண்டபோது முகங்குப்புற விழுந்து, அறியாமை நிமித்தம் இதுவரைக்கும் நாம் பாகாலை ஆராதித்தோம் என்பதை உணர்ந்தவர்களாக கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தெய்வம் என்றார்கள். வானம் கிழிக்கப்பட்டது, அக்கினி இறங்கியது. இப்பொழுது ஆவிக்குரிய ஒரு பெரிய எழுப்புதல் உண்டாயிற்று. பாகாலின் தீர்க்கதரிசிகளை ஒருவர் விடாமல் கொன்று போட்டான். பாகாலுக்கு என்று தூபம் காட்டுகிறவர்கள் ஒருவர் இல்லாமல் கொன்று போட்டான். தேசம் ஆவிக்குரிய அளவில் சுத்திகரிக்கப்பட்டது. ஆனால் இன்னும் முடியவில்லையே. 2வது ஒரு காரியம் இருக்கிறது. 3.5 வருஷம் தண்ணீர் இல்லை, பனி இல்லை. இப்பொழுதுதான் ரொம்ப முக்கியமான காரியம் இருக்கிறது. எலியா ஆகாபை நோக்கி சொல்லுகிறான், நீர் போஜனம் பண்ணும் என்று சொல்லிவிட்டு பார்க்கலாம். 41ஆம் வசனத்திலிருந்து பார்க்கிறோம் ஒரு காரியத்தை. இது ரொம்ப முக்கியமான காரியம். 2வது இங்கே நாம் பார்க்கிறோம். இப்பொழுது ஆவிக்குரிய ஒரு எழுப்புதல் வந்துவிட்டது. இதை குறித்து நாம் நன்றாக அறிந்திருக்கிறோம். உங்களோட பேசின காரியங்களை நீங்கள் ஜெபத்தில் வைத்து இதை திரும்ப வாசிக்கும் போது கர்த்தர் உங்களிடத்துல என்ன காரியத்தை உந்து கொடுக்கிறாரோ அந்த மாதிரி நீங்க செயல்படுங்க. 41ஆம் வசனத்திலிருந்து பார்க்கிறோம், இன்னும் மழை வரவில்லை, இன்னும் கையளவு மேகம் எழும்பவில்லை, இன்னும் மழை வரவில்லை, கையளவு மேகம் எழும்பவில்லை, தூறல் விழவில்லை, எதுவும் நடக்கவில்லை. ஆனாலும் எலியா ஒரு வார்த்தையை சொல்லுகிறான், நீர் போம், போஜனம் பண்ணும், பெருமழையின் இரைச்சல் கேட்கிறது, பெருமழையின் இரைச்சல் கேட்கப்படுகிறது என்று சொல்லுகிறான். நான் ஒரு காரியத்தை சொல்லுகிறேன், உண்மையாகவே அங்கே மழை பெய்யவில்லை, உண்மையாகவே அங்கே தூறல் இல்லை, உண்மையாகவே அங்கே இடி முழக்கங்கள் இல்லை, உண்மையாகவே அங்கே எந்த
கையளவு மேகம் கூட இன்னும் எழும்பவில்லை. அப்படி என்றால் இந்த பெருமழையின் இரைச்சல் ஆகாபுக்கு கேட்கவில்லை, வேலைக்காரர்களுக்கு கேட்கவில்லை, யாருக்கும் கேட்கவில்லை. அப்படி என்றால் இந்த இரைச்சல் எங்கே கேட்டது என்று சொன்னால் ஆவியில் கேட்ட ஒரு இரைச்சல், தீர்க்க தரிசனத்தில் கேட்ட ஒரு இரைச்சல், இருதய கண்களில் கண்ட ஒரு இரைச்சல். நான் சொல்லுகிறேன், தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் இன்றைக்கு இந்த இறைப்பிலே ஒரு 22 பேர் இணைந்து ஜெபிக்கிறோம். ஒருவேளை தேசத்திலே இன்னும் எழுப்புதலின் அக்கினி வெளியரங்கமாய் ஊற்றப்படாமல் இருக்கலாம். ஆனால் இந்த இணைப்பில் இருக்கக்கூடிய நமக்குள்ளே ஒரு ஆவிக்குரிய பெருமழையின் இரைச்சல் ஆவியிலே உணர்வோம் என்று சொன்னால் இன்னும் சில நாட்களுக்குள்ளோ, சில நிமிடங்களுக்குள்ளோ கூட, இல்ல சில வாரங்களுக்குள்ளோ கூட கர்த்தர் அந்த பெருமழையை ஊற்றுவார் என்பதில் சந்தேகமில்லை. விசுவாசிக்கிறவர் ஒரு விசை கூட கண்களை மூடி பரிசுத்த ஆவியானவரின் அபிஷேகத்தோடு நாம் ஜெபிக்க ஆரம்பிக்கலாம். அந்நிய பாஷைகளை இணைந்து, தீர்க்க தரிசனத்தில் இணைந்து, ஆண்டவரே எங்கள் ஆமென் ஸ்தோத்திரம், தேவன் ஆயத்தம் பண்ணின எழுப்புதலை எங்கள் கண்கள் காணவில்லை, எங்கள் காதுகள் கேட்கவில்லை, எங்கள் இருதயத்தில் தோன்றவில்லை. ஆனாலும் கூட பரிசுத்த ஆவியானவர் இந்த இணைப்பில் இருக்கிற எங்களுக்கு எங்கள் ஆவியிலே வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறேன். எங்கள் கண்கள் காணாத, எங்கள் காதுகள் கேட்காத, எங்கள் இருதயத்திலே தோன்றாத, ஏன் இதுவரை நாங்கள் சரித்திரத்தில் படித்திராத அளவிலே, இதுவரைக்கும் கேள்விப்பட்டிராத அளவிலே அசுசா தெருவில் நடந்த எழுப்புதலை காட்டிலும், எபேசில நடந்த எழுப்புதலை காட்டிலும், ஒவ்வொரு தேசங்களில் நடந்த எழுப்புதலை காட்டிலும், வேறு தேசத்தில் நடந்த எழுப்புதலை காட்டிலும் ஒரு பெருமலையின் இரைச்சல் இந்த நாட்களில் நாங்கள் எங்கள் ஆவியில உணர்கிறோம். ஆண்டவரே அல்லேலூயா. நீங்கள் ஊழியம் செய்கிற எந்த பகுதியா இருந்தாலும் பரவாயில்லை, எந்த துறைகளா இருந்தாலும் பரவாயில்லை, எந்த சமுதாயத்தினரா இருந்தாலும் பரவாயில்லை, அங்கே ஒரு பெருமலையை காணும் முன்பாக உங்கள் ஆவியில ஒரு பெருமழையின் இரைச்சல் கேட்கப்பட்டு ஆக வேண்டும். அதுவரைக்கும் நாம் தேவனிடத்துல காத்திருந்தே ஆக வேண்டும். இரண்டாவது காரியம், ரொம்ப ரொம்ப முக்கியமான காரியம், 42ஆம் வசனத்திலே ஆகாபுக்கு எதை குறித்தும் கவலை இல்லை. பாகால் இருந்தாலும் கவலை இல்லை, பாகால் செத்தாலும் கவலை இல்லை, தேசத்துல மழை வந்தாலும் கவலை இல்லை, மழை இல்லை என்றாலும் கவலை இல்லை. அவன் சாப்பிட போய்விட்டான், ஆகா போஜனம் பண்ண போனான். ஆனால் எலியா பெருமழையின் இரைச்சலை கண்டவன் அவனும் சாப்பிட போய்விடவில்லை. This is very important. வாக்கு பண்ணிவிட்டான், ஆவியிலே கண்டதை அறிக்கை பண்ணிவிட்டாயிற்று, வெளியே சொல்லிவிட்டாயிற்று. He has revealed the revelation of God very publicly to Agab. But what is happening? ஆனால் எலியா அப்படி உட்காரவில்லை. அவன் செய்த காரியம், எலியா கர்மேல் பர்வதத்தினுடைய சிகரத்தின் மேல் ஏறினான். எங்கே ஏறினான் என்றால் கர்மேல் பர்வதத்தின் மேல் அல்ல, the peak of the Mount Carmel. கர்மேல் பர்வதத்தினுடைய, நான் நினைக்கிறேன் நீங்கள் மாலை நேரத்திலே கிழக்கே இருந்து மேற்கே பார்க்கும்போது, சன்செட்டை பார்க்கும்போது குறுக்கே ஒரு மலை இருக்கும் என்று சொன்னால் அந்த மலையின் உச்சத்திலே ஒருவர் நிற்கிறது உங்களுக்கு வெறும் இருட்டாய் தெரிந்து கொண்டிருக்கிறது, நிழலாய் தெரிந்து கொண்டிருக்கிறது என்றால் கற்பனை பண்ணி பாருங்கள். அந்தது போல் அப்படிப்பட்ட ஒரு இடத்திற்குள் எலியா ஏறி போகிறான் மலையின் உச்சியிலே. அது ஒரு சாதாரண காரியம் அல்ல. ஜெபத்திலே நாம் அடியிலே மலையின் அடிவாரத்திலிருந்து ஜெபிப்பது ஒரு சாதாரண அனுபவம். சில சமவெளியிலே உட்கார்ந்து ஜெபிப்பது அது ஒரு சாதாரண அனுபவம். ஒரு கம்ஃபர்டபிள் பிளேஸ்ல உட்கார்ந்து ஜெபிப்பது அது சாதாரண அனுபவம். நம்மளுக்கு பிடித்த சௌகரியமான நேரங்களிலே உட்கார்ந்து ஜெபிப்பது அது சாதாரண காரியம். ஆனால் அது அப்படிப்பட்ட காரியம் அல்ல. கர்மேல் பர்வதத்தினுடைய சிகரத்தில் ஏற வேண்டும் என்றால் கைகளினாலும் கால்களினாலும் தவண்டு பிடித்து கொஞ்சம் முயற்சி பண்ணி கொஞ்சம் போராடித்தான் ஏற்பட்டு அவன் ஏறி இருக்க வேண்டும். ஒரு விசை கூட அப்படிப்பட்ட ஜெப முயற்சிகள், அப்படிப்பட்ட ஜெப நேரங்கள், அப்படிப்பட்ட முயற்சி எடுத்து ஜெபிக்கக்கூடிய ஒரு ஆழத்தை கர்த்தர், ஒரு உயரத்தை கர்த்தர் இன்றைக்கு ஜெபிக்கிற ஒவ்வொருவர் மேலும் கர்த்தர் ஊற்றுவாராக. ஹல்லேலூயா. Praise the Lord. Praise the Lord. கர்மேல் பர்வதத்தினுடைய சிகரத்தில் ஏறுதல் என்பது அது சாதாரண விஷயம் அல்ல. கைகளினாலும் கால்களினாலும் தவண்டு முயன்று ஏறி எப்படியாகினும் ஒரே ஒரு வாஞ்சை, வானம் கிழிக்கப்பட்டாக வேண்டும், கர்த்தர் இறங்கி ஆக வேண்டும், எங்கள் தேசத்தினுடைய வறட்சி மாறியாக வேண்டும். கர்மேல் பர்வதத்தினுடைய சிகரத்தில் ஏறினார். மூன்றாவது மிக மிக முக்கியமான காரியம், தரையிலே பணிந்து தன் முகம் தன் முழங்காலில் பட குனிந்து ஜெபிக்க ஆரம்பிக்கிறான். அந்த பொசிஷனை கொஞ்சம் யோசித்து பாருங்க. இட் will look like a labor ward time. ஒரு பிரசவ நேரத்துல ஒரு வேதனையோடு கத்துகிற, அல்ல என்றால் வேதனையோடு கதறுகிற, யாரும் அங்கே கண்ட்ரோல் பண்ண முடியாது, யாரும் அங்க டீசன்சி பார்க்க முடியாது, யாரும் கொஞ்சம் குறைச்சு கொஞ்சம் குறையா அழுன்னு சொல்ல முடியாது, கொஞ்சம் சத்தத்தை குறைச்சுக்கோன்னு சொல்ல முடியாது. எப்படி கதறுகிறார் என்று சொன்னால் தரையிலே பணிந்து தன் முகம் தன் முழங்காலில் பட. இன்றைக்கு அப்படி குனிவது கொஞ்சம் கஷ்டமான காரியம். ஏனென்றால்
நம்ம பிசிக்கல் அதுக்கு சப்போர்ட் பண்ணுமான்னு கூட தெரியல. இங்க பார்க்கிறோம் தன் முகம் தன் முழங்காலில். ரொம்ப கடினமான ஒரு காரியம். நான் சொல்லுகிறேன், லேபர் வார்டு பெயினை போல ஒரு பெயின் நம்முடைய ஸ்பிரிட்ல உண்டானா கர்த்தர் இந்த நாட்களிலே சீக்கிரமாகவே ஒரு பயங்கரமான எழுப்புதலை தருவார். நான் சொல்லுகிறேன், வாக்குத்தத்தம் என்பது சாதாரணமாய் நடந்து விடுகிற காரியம் அல்ல. தரிசனம் என்பது சாதாரணமாய் நடந்து விடுகிற ஒரு காரியம் அல்ல. என்றைக்கு கர்த்தர் உங்களுக்குள் வாக்குத்தத்தங்களையும் தரிசனங்களையும் தந்தாரோ அவைகளை நாம் கற்பந்தரிக்க ஆரம்பிக்கிறோம், அவைகளை சுமக்க ஆரம்பிக்கிறோம். We should feel some difference when we are conceiving the promises. We should feel the difference when we are conceiving the prophecies and visions. தரிசனங்களையும் தீர்க்க தரிசனங்களையும் வாக்குத்தத்தங்களையும் நாம் சுமக்கும் போது உள்ளே ஒரு வலி ஏற்பட ஆரம்பிக்கும். முன்னே நடந்தது போல நடக்க முடியாது, முன்னே உட்கார்ந்தது போல உட்கார முடியாது, முன்னே உறங்கியது போல உறங்க முடியாது, முன்னே சாப்பிட்டது போல சாப்பிட முடியாது. We should feel that something is growing inside me. ஏதோ எனக்குள்ளே வளர்கிறது நான் பார்க்கிறேன். அது நாளுக்கு நாள் மெச்சூர் ஆகிறதை நான் பார்க்கிறேன், கொஞ்சம் பூரணப்படுகிறது பார்க்கிறேன். ஆனால் நாளுக்கு நாள் பெருகி 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 அது அதிகமாகும் போது என்றைக்கு அது வெளிப்பட போகிறதோ, எப்பொழுது பெருமழை கேட்கப்பட போகிறதோ, எப்பொழுது வாக்குத்தத்தம் வெளிப்பட போகிறதோ, எப்பொழுது வசனம் வெளிப்பட போகிறதோ, எப்பொழுது வானம் கிழிக்கப்படுகிறதோ, அதற்கு சில நிமிடங்களுக்கு முன்பு, சில வாரங்களுக்கு முன்பு நான் விசுவாசிக்கிறேன், இன்றைக்கு அப்படி ஜெபித்தால் சில நாட்களுக்குள்ளே கர்த்தருடைய பயங்கரமான கிரியைகளை, வெளியரங்கமான கிரியைகளை வானம் கிழித்து கர்த்தருடைய வல்லமை வெளிப்படுவதை நாம் இருக்கிற ஸ்தலங்களில் பார்ப்போம். தேவையான ஒரே ஒரு காரியம், முகம் முழங்காலில் படக்கூடிய அளவிலே வேதனைப்படுகிற ஒரு பிரசவ ஸ்திரியை போல நாம் கற்ப வேதனைப்பட்டு அழுவோம் என்று சொன்னால் நிச்சயமாக வானம் கிழிக்கப்படும், நிச்சயமாக ஆவியானவர் இறங்குவார், நிச்சயமாக பலத்த கிரியைகள் தேசத்தில் நடக்கும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களை அழைத்தவர் உண்மையுள்ளவர், உண்மையுள்ளவர். சூழ்நிலைகள் எதிராக இருக்கலாம், நம்பின ஜனங்கள் எதிரே இருக்கலாம், விசுவாசிகள் கூட எதிரே இருக்கலாம், இல்லை என்றால் ஊழியர்கள் எதிரே இருக்கலாம். யார் வேண்டுமானால் எப்படியும் இருந்து விட்டு போகட்டும், அதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம். The God who has called you, the God who has promised you, the God who has witnessed and gave his blood for you is worthy to fulfill his promise. அவர் நிச்சயமாய் செய்வார். முழங்காலில் முகம் படக்கூடிய அளவில் ஒரு ஜெபம் எழும்பும் போது கடைசியாய் செய்த காரியம் அற்புதமான ஒரு காரியம். உங்கள் எல்லாருக்கும் எனக்கும் உங்களுக்கும் சேர்த்து சொல்லுகிற காரியம் என்னவென்றால், வானம் கிழிக்கப்படும் சற்று நேரத்துக்கு முன்பு ஜெபத்தை விட்டு விடாதீர்கள். வானம் கிழிக்கப்படுவதற்கு சில நேரத்திற்கு முன்பு சோர்ந்து போய் ஜெபத்தை விட்டு விடாதீர்கள். அநேகருடைய வாழ்க்கையில நான் 6 வருஷம் ஜெபம் பண்ணிட்டேன், ஆனா காரியங்கள் நடக்கல. 6 மாதமா ஜெபம் பண்ணிட்டு இருக்கிற காரியங்கள் நடக்கல. 6 வருஷமா ஜெபம் பண்ணிட்டு இருக்கிற காரியம் நடக்கல. பல நாட்களாக ஜெபித்துக்கிட்டு இருக்கிற காரியம் நடக்கல. Don't get discouraged by the words of Satan. உங்களுக்குள் எழும்பும் உங்களை மட்டுப்படுத்தக்கூடிய எந்த வார்த்தைகளுக்கும் இடம் கொடுக்க வேண்டாம். நாகமான் 6வது முறை நிறுத்திருந்தான் என்று சொன்னால் வந்த வண்ணமாய் போயிருப்பான். எரிகோ கோட்டையை 6 நாட்களோடு நிறுத்திருந்தார்கள் என்று சொன்னால் தடைகள் இருந்து கொண்டே இருக்கும். இவனும் கூட 6 முறை போய் பார்த்து விட்டு அங்கு ஒன்றுமில்லை. 7ஆம் தரம் பார்க்கும் போதுதான் அங்கே ஒரு கையளவு மேகம் எழுதியது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, don't stop your prayer. நீங்க ஒருவேளை 6 நாள் ஜெபிச்சிருக்கலாம், 6 மாசம் ஜெபிச்சிருக்கலாம், 6 வருஷம் ஜெபிச்சிருக்கலாம், இல்ல பல 6 குழுக்களை வச்சு ஜெபிச்சிருக்கலாம். எப்படியோ என்ன கவுண்ட் வேணாலும் இருக்கட்டும், ஆனா don't stop your prayer before God has come down and pour his power. கர்த்தர் வல்லமையோடு வானத்தை கிழித்து இறங்குவதற்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சோர்ந்து போய் எங்க ஜெபத்தை விட்டுறாதீங்க. நான் ஒன்று விசுவாசிக்கிறேன், இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தைகள் உங்களோட நேரடியா இடைப்பட்டிருக்கும் என்று சொன்னால் உங்களை கொண்டே கர்த்தர் உங்கள் தேசங்களிலே வல்லமையான காரியங்களை செய்ய போகிறார் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஹல்லேலூயா. ஜெபிக்க ஆரம்பிக்க முன்பாக அந்த பகுதியை வாசித்து நாம் முடிக்கலாம். தன் ஊழியக்காரனை பார்த்து, நீ போய் 43, 44, 45 கொஞ்சம் எல்லாருமே நீங்க சேர்ந்து கூட வாசிக்கலாமே. 43 தன் ஊழியக்காரனை நோக்கி, நீ போய் சமுத்திர முகமாய் பார் என்றான். அவன் போய் பார்த்து ஒன்றுமில்லை என்றான். நீ இன்னும் 7 தரம் போய் பார் என்றான். 7ஆம் தரம் பார்க்கும்போது இதோ சமுத்திரத்திலிருந்து ஒரு உள்ளங்கை, ஒரு மனுஷனோட உள்ளங்கை அத்தனை சிறிய மேகம் எழும்புகிறது என்றான். அப்பொழுது அவன் போய் ஆகாபை பார்த்து, மழை உம்மை தடை செய்யாதபடிக்கு ரதத்தை பூட்டிக் கொண்டு போய்விடும் என்று சொல்லிக் கொண்டிருக்கும் போது 45 வாசிக்கிறோம், வானத்தை கர்த்தர் கிழித்து அவர் இறங்க ஆரம்பித்ததையும் பெருமழையை கர்த்தர் ஊற்ற ஆரம்பித்ததையும் பார்க்கிறோம். 45ஆம் வசனத்திலே இப்படியாய் ஒரு வார்த்தை சொல்லப்படுகிறது. அதற்குள்ளாக ஜெபத்தை முடிக்கிறதுக்கு முன்பாக, ஆயத்தப்படுவதற்கு முன்பாக, ஆமென், ஸ்தோத்திர, விசுவாசம் நம்மை விட்டு அகன்று போவதற்கு முன்பாக, ஆமென், வானம் மேகங்களினாலும் காற்றினாலும் கருத்து பெருமழை உண்டாயிற்று என்று வாசிக்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் சொன்னதை அவர் செய்து முடிப்பார். நிச்சயமாய்
கர்த்தருடைய வல்லமை வானம் கிழித்து இறங்கப்படும் என்று சொன்னால், நாம் ஊழியம் செய்கிற பகுதிகளிலே, நம்முடைய தேசங்களிலே, இந்திய தேசத்திலும் இலங்கை தேசத்திலும் உலகத்தின் அத்தனை கண்டங்களிலும் கர்த்தர் கிரியை செய்வார். தேவையானது ஒன்றே, வல்லமை கர்த்தர் சமூகத்திலிருந்து புறப்பட்டு வானத்தை கிழித்து இறங்க வேண்டும் என்கிற ஒரு ஜெபம் வேண்டும். மீண்டும் எல்லாருமாய் ஏசாயா 64 அதிகாரம் 1, 2 வசனங்களை மாத்திரம் ஒரு விஷயம் எல்லாருமாய் நாம் வாசிக்கலாம். உமது நாமத்தை சத்துருக்களுக்கு தெரியப்படுவதற்கும் ஜாதிகள் உம்முடைய சந்நிதிக்கு முன்பாக தத்தளிப்பதற்கும் தேவரீ நீர் வானத்தை கிழித்து இறங்குவீராக. இதை ஜெபமாய் செய்யலாமே, இத வசனமா மட்டும் வாசிக்க வேண்டாம், இத ஜெபமாய் ஏறெடுக்கலாம். ஆவியில நிறைந்து ஜெபித்துக் கொண்டே வாசிக்கலாம். தேவரீர் வானத்தை கிழித்து இறங்கும். உருக்கும் அக்கினி எரியுமா போல, அக்கினி தண்ணீரை பொங்க பண்ணுமா போல, பர்வதங்கள் உமக்கு முன்பாக உருகும்படி செய்யும். கர்த்தாவே, நீர் உமது வானங்களை தாழ்த்தி இறங்கி பர்வதங்கள் புகையும்படி செய்யும். ஆண்டவரே, எலியா எப்படி ஜெபித்தானோ அப்படியே நாம் ஜெபிக்க போகிறோம். அடையாளமே இல்லாத போதும் கூட பெருமழையின் இறைச்சலை ஆவியில உணர்கிறவர்கள் அபிஷேகத்தில் நிறைந்து ஜெபிக்க ஆரம்பிக்கும். அபிஷேகத்தில் நிறைந்து கர்த்தருடைய சமூகத்துல வேண்ட ஆரம்பிக்கணும். பரிசுத்த ஆவியானவரே, எங்களுடைய தேசத்தில் நாங்கள் வெளிப்படையாய் பார்க்கவில்லை, கண்கள் காணவில்லை, காதுகள் கேட்கவில்லை. எங்களுக்குள்ள ஜெபத்துல இந்த நேரத்துல ஆவியானவர் பெருமழை நிறைச்சலை கேட்க பண்ணுகிறேன். முதல் 6 மணி நேரம், முதல் 6 நாட்கள், முதல் 6 மாதங்கள், முதல் 6 வருடங்கள் கூட ஜெபித்து பயன் இல்லையா? இன்னும் 1 மணி நேரம், இன்னும் 1 நாள், இன்னும் 1 மாதம், இன்னும் 1 வருடம் விடாப்படியாக ஜெபிப்போம். வானம் திறக்கப்படும். ஹல்லேலூயா. அப்பொழுது கையளவு மேகம் எழும்பும். தேசத்தினுடைய ஆவிக்குரிய வறட்சியும் மாறும், தேசத்தினுடைய இயற்கை மேலுள்ள வறட்சியும் மாறும். கர்த்தருடைய நாமம் தேசத்தில் விளங்கும் போது எல்லாருடைய வாய்களும் அறிக்கையிடும், கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தெய்வம் என்று அறிக்கையிட கர்த்தர் உதவி செய்வார். ஜெபிக்கலாமே, கண்களை மூடுவோம். ஆண்டவர் சமூகத்துல கர்த்தருடைய வல்லமையில நிறைந்த ஒரு விஷயம் எல்லாரும் ஜெபிக்க ஆரம்பிக்கலாம். Let the prayer of fire rise in the presence of God. இயேசுவின் நாமத்தில் எல்லாரும் கொஞ்ச நேரம் நம்ம மைக் ஆன் பண்ணி கூட ஜெபிக்கலாம். Everyone, you turn on your mic and start to pray in the presence of God. பரிசுத்த ஆவியானவரே, எலியாவை போல நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. நீர் வானத்தை கிழித்து இறங்க வேண்டும், வல்லமையாய் இறங்க வேண்டும். அபிஷேக நாதரே, அபிஷேக நாதரே, வானத்தை கிழித்து இறங்கும். தேசம் உம்மை அறியும்படிக்கு கர்த்தர் இறங்குவீராக, வெளிப்படுவீராக. அப்படிப்பட்ட அபிஷேகம், அப்படிப்பட்ட ஜெப தாகம் எல்லார் மேலும் ஊற்றப்படுவதாக. ஆண்டவரே, நீங்க வானத்தை கிழித்து இறங்கணும். தேசத்தினுடைய ஆவிக்குரிய வறட்சியும் மாறும், இயற்கை மேலுள்ள கோபாக்கினைகள் மாற வேண்டும் ஐயா. உடைய வானம் கிழிக்கப்படுவதாக. அக்கினியை இறக்கி கர்த்தரே தெய்வம் என்பதை வெளிப்படுத்தும்படி வானங்களை கிழித்து இறங்கும். பெருமழையை ஊற்றி வானங்களை கிழித்திறங்கி தேசத்தினுடைய எல்லா வறட்சிகளை மாற்றும். ஆண்டவரே, இந்த இணைப்பில் இருக்கிற ஒவ்வொருவர் மேலும் பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் ஒரு விசை ஊற்றப்படுவதாக. தேவனுடைய நாம மகிமைப்படுவதாக. இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.